Hi student, 12th standard chapter 1 example 1.12 பார்க்க போறோம். If A equal to 1 by 7 matrix of 6 minus 3A, B minus 2 6 2 C 3 is orthogonal. The matrix orthogonal condition இருக்குது. ஓகேவா? orthogonal A டிரான்ஸ்போஸ்ல I matrix இருக்குது. இருக்கும்போது நான் அந்த A வேல்யூனா B வேல்யூனா C வேல்யூனா ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. And hence A inverse. Okay, next A inverse. லாஸ்ட் சம் போட்ட மாதிரி அதே சேம் மெத்தட் தான். ஓகே, ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஆனால் இது மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது? ஆர்த்தோகோனல். ஆர்த்தோகோனலுக்கு என்ன கண்டிஷனு? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ மேட்ரிக்ஸாக இருக்குது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன வருங்க? ஏ மேட்ரிக்ஸு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஆர்த்தோகோனல் கண்டிஷன் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ பண்ணாலும் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் ஜென்ரல் கண்டிஷன். ஓகே, இப்போ டிரான்ஸ்போஸ் யூஸ் ஆகுதா? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1/7 மேட்ரிக்ஸ் ஆஃப் 6B 2 -3 -2C A 6 3 ரோ ஃபுல்லாக காலமாக யூஸ் பண்ணுறோம். இதுதான் டிரான்ஸ்போஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படின்னு சொன்னாங்க? இது ஆர்த்தோகோனலாக இருக்கும்போது அப்போ எதே ஒன்று எடுத்துலாமா? அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்குது? I3னா 3x3 மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, அப்போ ஏ நம்ம கொஸ்டினுக்கு தெரியும் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்குது ஈக்குவல் டு ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. இதான் நமக்கு 3x3 I3 வேல்யூ ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ ஜஸ்ட் மல்டிபிள் 1/7 to 1/7 1/49. ஓகே, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் 6 6 தான் நமக்கு 36 -3 into -3 9 A into A square 6 into B 6B -3 into -2 6 A into 6 6A. next 6 into நமக்கு 12 -3 into C -3C A into 3 A 3A. ஃபர்ஸ்ட் முடிச்சுமா? செகண்ட் ரோ 6B -2 ப்ளஸ் 6 6A 6A. நெக்ஸ்ட்டு B into B ஸ்கொயர் -2 ப்ளஸ் 4 6 6 36. நெக்ஸ்ட் நமக்கு 2B -2C 6 3 18. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 into 6 12. நெக்ஸ்ட்டு -3C 3A. Okay, next 2B -2C 3 18. next 2 into 2 4 C square 3 into 3 9 into matrix. Okay, okay, next இந்த 49 மேட்ரிக்ஸ் டிவைட் எடுத்து போனால் மல்டிப்ளை ஆகிடும். மல்டிப்ளை பண்ணி அந்த மேட்ரிக்ஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டோம். 1 into 49 இங்கே 1க்கு 49 43 எல்லாம் 0 இருக்கும். டிவைலர் ஃபங்க்ஷன் போனால் மல்டிப்ளை ஆகும். அந்த மல்டிப்ளை ஃபங்க்ஷன் உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டோம் மேட்ரிக்ஸ் உள்ளார. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே ஆட் பண்ணால் இது ஃபுல் ஆட் பண்ண நமக்கு 45A². இது நான் ஆர்டராக ஏற்றேன். ஃபஸ்ட்டு ஏ ஏற்றேன், செகண்ட் பி கான்ஸ்டன்ட் டைம் ஏற்றோம். அதே சேம் எல்லாத்தையும் எடுத்து நோட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் தான் நமக்கு 45A² ஈக்குவல் ஃபஸ்ட்டு 49. அப்போ A² இதுனா மைனஸ் ஆகும். 49ல் 45 போச்சுன்னா 4 என்ன வரும்? ப்ளஸ் ஆர் -2. அதே சேம்னா B² ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 49. B² 40 ஆப்போது மைனஸ் ஆகும் 9. 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் -3. லாஸ்ட்டு C² ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 49. இது சரி ஆப்போசிட் போனால் நமக்கு -13 ஆகும். 49ல் 13 போனால் 36. 36க்கு ஸ்கொயர் ரூட்டு ப்ளஸ் ஆர் -6. இப்போ ப்ளஸ் வருமா மைனஸ்? நமக்கு சிங்கிள் வேல்யூ தான் வரணும். ப்ளஸ்ஸா மைனஸா என்னன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன் எடுத்துங்க. எந்த கண்டிஷன்? ஏபி ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்கலாம். 6A + 6B + 6C = 0. இந்த கண்டிஷன் இருக்குது. இந்த டைம் செகண்ட் டைம் எதுக்கு ஈக்குவல்? 0க்கு ஈக்குவல். இந்த கண்டிஷனில் எடுத்து ஏ வேல்யூ பி ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் 6 என்னலாம் இந்த ப்ளஸ் 6 ஆப்போசிட் -6 ஹோல் டிவைட் பை என்ன 6 டிவைட் பண்ணால் இங்கே ஏ இருக்கும், பி இருக்கும், -1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனில் ஏபிக்கு ஒரு வேல்யூ எது செக் பண்ணி பார்க்குறது. +2 போகிறீங்க, பிக்கு வந்து 3 போகிறீங்க. அப்போ 2 + 3 6 என்ன வரும்? 5 வரும். 5 = -1 ஆகுது. அப்போ ஃபால்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறோம்? ஏக்கு வந்து என்ன வரும்? +2 போட போகிறோம். பிக்கு என்ன வரும்? -3 போடுது. ஏக்கு +2 பிக்கு -3 போட 2 - 3 -1. அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? 2 ஏவோட 2 தான் கரெக்டு, பிக்கு வந்து 3 தான் கரெக்டு. வேறு எந்த வேல்யூ போடல, ஏபிக்கு போட்டால் இந்த வேல்யூ வராது. ஓகேவா? அப்போ ஏக்கு 2 தான் கரெக்டு, பிக்கு -3 தான் கரெக்டு. ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு சிங்கிள் வேல்யூ வந்தால் ஓகே. ஏன்னா +R - 2 2 வேல்யூ வந்தது, இங்கே 2 வேல்யூ. இது ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா செக் பண்ணதுக்கு இங்கே ஒரு கண்டிஷன் எடுத்து இந்த கண்டிஷனை ஏபிக்கு வேல்யூ கொடுத்தா
எது கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எது ஈக்குவலாக இருக்குது நமக்கு என்ன வரும் ஏக்கு 2 பிக்கு -3 கூட்டா 3 என்ன வரும் போனால் -1 ஓகேவா அப்போ இதான் நம்ம கரெக்டான வேல்யூ ஓகே ஏ பி கரெக்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் சி வேல்யூ செக் பண்ணி போகிறோம் சிக்கு +ஆ -6 வந்துருக்கு +6ஆ -6 செக் பண்ண போகிறோம் ஓகே சரி ஓகே இல்லை அதே மாதிரி என்ன வரும் இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க இந்த ஈக்குவேஷன் எடுத்து ஈக்குவல் 0 எடுத்துக்க போகிறோம் நான் இல்லை என்ன பண்ணேன் ஏ வேல்யூ மட்டும் ஃபைன் பண்ணி சி வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நமக்கு +6ஆ -6ஆன்னு ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் நான் அந்த நான் 12 அப்படியே இருக்குது ஏக்கு 2 போகிறோம் 6 இது ரெண்டு ஆட் பண்ணால் 18 ஆப்போசிட் போனால் -18 ரெண்டு சைடு மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சி ஈக்குவல் டு 18/3 ஆகும் 18 வந்து 3 டிவைட் பண்ணால் 6 டைம்ஸ் அப்புறம் +6 தான் கரெக்டு -6க்கு இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்புறம் ஆன்சர் நம்ம என்ன வரும் ஏக்கு 2 தான் கரெக்டு பிக்கு -3 தான் சிக்கு 6 தான் கரெக்டான வேல்யூ ஓகே இதான் ஃபைனல் ஆன்சர் நம்ம எடுத்துக்கூடாது ஏன்னா +ஆ - ஃபார்மேட் வந்துக்குது அது +ஆ - செக் பண்ணணும் நமக்கு அதுதான் இந்த கண்டிஷன் செக் பண்ண ஏ பிக்கு வந்து இந்த வேல்யூ சிக்கு வந்து 6 தான் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் டு ஃபைண்ட் த ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே நமக்கு ஒரு மேட்ரிக்ஸில் எனி ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகோனல் சொன்னாவே என்ன வரும் ஏ இன்வெர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கும் எந்த மேட்ரிக்ஸ் இருக்கும் அது ஆர்த்தோகோனல் சொல்லிட்டுனாவே இது ஆர்த்தோகோனலாக அந்த மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன நமக்கு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் ஆகும் ஏ டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் அங்கே இருக்குதா அந்த வேல்யூ அப்போ ஏ இன்வெர்ஸ் வேல்யூனா நமக்கு 1/7 6 திரும்பி ரிட்டர்ன் கண்டுபிடிக்க தேவையில்ல ஏன்னா கண்டிஷன் ஆர்த்தோகோனல் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்போ ஆர்த்தோகோனல் சொன்னாவே என்ன வரும் ஏ இன்வெர்ஸ் கூட ஏ டிரான்ஸ்போஸ் முன்னாடி சம்ஸ் என்ன எக்ஸசைஸ் 1.1ல செக் பண்ணி பார்த்துருப்போம் அதே தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது திரும்பி ரிட்டர்ன் ப்ராசஸ் பண்ண தேவையில்ல டேரெக்டாக என்ன வரும் கண்டிஷன் ஆர்த்தோகோனல் சொன்னால் மட்டும் தான் டேரெக்டா அப்போ ஆர்த்தோகோனல் சொன்னதால ஏ இன்வெர்ஸ் கூட ஏ டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ ஏ இன்வெர்ஸ் வேல்யூ இதுதான் ஃபைனல் ஆன்சரு ஓகேவா அப்போ ஏபிசி வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் ஏ இன்வெர்ஸும் ஃபைன் பண்ணிட்டோம் ஓகேவா இதுதான் நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்